ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் லக்ஷ்மியின் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சம்பா அவல் லட்டு. அதுக்கு தேவையான சாமான் என்னென்னா, அந்த கரண்டியாட்ட அந்த மெஷர்மெண்ட்டு அதாட்ட உடச்ச கடலை ஒரு கரண்டி, தோல் எடுத்து அதே கரண்டியாட்ட நிலக்கடலை ஒரு கரண்டி, அப்புறம் தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணது, அப்புறம் சம்பா அவல் அந்த கரண்டியாட்டே ஒரு கரண்டி, அந்த கப்பாட்டே ஒரு கப்பு, வெள்ளை நாட்டு சக்கரை. இது சேலத்து நாட்டு சக்கரை, ஒயிட் கலரில் இருக்கும். இது நாட்டு சக்கரை தான். அது 1.5 போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 போட்டுக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம், நெய், அது உருண்டை பண்ணுறதுக்கு. இதுதான் இதுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். அதை எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்ப்போம். அடுப்பில் ஒரு இலுப்பு சட்டியை வச்சுட்டு அந்த அவலை போடணும். அவலை அதில் அந்த வெறும் இலுப்பு சட்டியில் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விடணும். ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் அதை வறுக்கணும். அது நல்லா வறுந்ததுக்கப்புறம் அதை அப்படி சூடாகி அவல் நல்லா பொரிஞ்சு வரும்போது அதை உங்களுக்கு தெரியும் எப்படி வருது. பார்த்தாலே வாசனை லைட்டாக இருக்கும், கறியை விடக்கூடாது. அதை நல்லா வறுத்துட்டு அப்படியே அதை ஒரு தட்டில் அதை மாற்றிக்க வேண்டியது தான். மாற்றி நல்லா ஆற விடணும். அவளை நல்லா பொரிஞ்செடுத்து அதை ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற விடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி கப்பில் நிலக்கடலை, பொரிகடலை, ஏலக்காய் பவுடர் 3யும் போட்டு திரிக்கணும். நிலக்கடலை, பொரிகடலை, ஏலக்காய் பவுடர் 3யும் போட்டு நல்லா திரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவலை போட்டு திரிக்கணும். அவலை போட்டு திரித்து அவல் கொஞ்சம் ரவை மாதிரி தான் இருக்கும், நல்லா ரொம்ப நைஸாக மாவு மாதிரி ஆகாது. அதை திரிச்சுட்டு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்டு சர்க்கரையும் தூக்கி போட்டு அதோட மிக்ஸ் பண்ணணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடணும். அது நல்லா மிக்ஸ் ஆகலைங்கிற ஒரு இது இருந்ததுன்னா அதை மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே திருப்பி மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா அந்த சம்பா அவலும் நல்லா பொடி பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை திருப்பி மிக்ஸி கப்பில் போட்டு இந்த பக்கம் அரைக்கிற பக்கம் போடாமல் இந்த பக்கம் திருப்பி ஒரு 2 திருப்பினா போதும். திருப்பினா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். அதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை பவுலில் கொட்டி வச்சுட்டு நெய்யை சூடாக்கி எடுத்து வச்சுக்கணும். சூடாக்கி எடுத்து வச்சுட்டு நெய் சூடானோன்னா இதெல்லாம் அந்த மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா இது பண்ணியிருக்கோம் இல்லையா, சூடாக்கி வச்சுட்டு ஒரு கரண்டியாட்ட ஒரு சைடில் கொஞ்சமாக ஒரு கரண்டி நெய்யை விட்டு ஸ்பூனை வச்சு கிளறி விடணும். கையை வச்சு வைக்கணும், சுட்டுரும் கையை. அதனால் கையை வச்சு பண்ணக்கூடாது, ஸ்பூனை விட்டு கலந்து விட்டாச்சும் சூடு ஆறிடும். அப்படியே லட்டு உருண்டை உருட்டுற மாதிரி கையிலால் பெசறிட்டு அப்படியே எடுத்து அதை அப்படியே உருட்ட வேண்டியது தான். அப்படியே நல்லா அவளுக்கு எந்த அளவுக்கு கையில் கொள்ளுமோ அந்த ஷேப்பில் மீடியம் சைஸு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டினா போகும். அதுக்கு மேலே அது பெருசாக வேணுங்கிறது கிடையாது. அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து அமுக்கி நல்லா உருட்டி எடுத்து பிளேட்டில் வச்சாச்சுன்னா சம்பா அவல் இருந்தால் ஒரு லட்டு உருண்டை பண்ணிடலாம். இது மாதம் வர சங்கடகர சதுர்த்திக்கு, விநாயகர் பெருமானுக்கு,
நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அது பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி. குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நம்மளுக்கும் அது கஷ்டம் இருக்காது, பண்ணுறவாளுக்கும் கஷ்டம் இருக்காது. கணமூடி கணதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் ஆயிரும். அது நல்லா பிடிச்சி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து வச்சுருந்தாச்சுன்னா குழந்தைகளுக்கு சாயங்காலம் 4 மணி ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தா சாயங்காலம் 4 மணிக்கு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு சத்தும் கூட. இது அது நிலக்கடலை, பொரிகடலை, அவல், சம்பா அவல் போட்டிருக்கு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், நெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிள்ளையாருக்கு விருப்பமான பொருள் தான் இதெல்லாம். அதனால் மாதம் வர சங்கடகர சதுர்த்திக்கு கொழக்கட்டை பண்ணுறதுக்கு பதிலாக இதுவும் கொழக்கட்டை மாதிரி தான், இதுவும் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். 4 மணி ஸ்நாக்ஸுக்காகவும் இது பண்ணிக்கலாம். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இதை எல்லாருமே சாப்பிட்லாம். நாட்டு சக்கரை போட்டிருக்கறனால எல்லோரும் சின்னவாள்லேருந்து பெரியவாள்லேருந்து அத்தனை பேரும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்க. சம்பா அவல் லட்டு உருண்டை இதுக்கு பேர். இதுக்கு தேவையான சிம்பிளான சாமான் தான், எல்லா ராத்துலேயும் இருக்கிற சாமான் தான், எக்ஸ்ட்ரா ஒன்றும் வாங்க வேண்டிய சாமான் கிடையாது. இது பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்